ஒவ்வொரு புதிய நாளும் இறைவனின் அன்றாட பராமரிப்பை நமக்கு எடுத்துரைக்கின்றது. ஒவ்வொரு புதிய ஆண்டும் மனித வாழ்வின் வளமைக்கான வழியை காட்டுகின்றது. ஒட்டுமொத்தத்தில் ஒரு மனிதன் பிறந்தது முதல் இறக்கும் வரை இறைவனின் ஆசிரால் வழிநடத்தப்படுகிறான் என்பது நமக்கு தெளிவாகின்றது. இந்நன்னாளில் அன்னை மரியாளை நமது இதயத்துக்கு ஏற்ற அன்னையாக, மீட்பின் தாயாக ஏற்று அன்பின் ஆணிவேராக, உறவின் பாலமாக ஏற்று வாழ தாய் திருச்சபை நம்மை அழைக்கின்றது. அன்னை மரியாவின் அரவணைப்பில் ஆண்டு முழுவதும் இருக்க வேண்டும். அவளின் வாழ்க்கை இந்நம்பிக்கை ஆண்டில் நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். ஆண்டின் தொடக்கத்திலேயே இறைவனின் தாய் கன்னி மரியாள் என்ற விழாவினை கொண்டாடுகின்றோம். இப்புதிய ஆண்டில் அன்னை மரியாளின் அன்பு நம்மில் ஊடுருவட்டும். அன்னை மரியாளின் தியாகம் நம்மை தீண்டட்டும். அன்னை மரியாளின் பிறநலம் நம்மை பாதிக்கட்டும். அன்னை மரியாளின் நீதி நம்மில் நிலைக்கட்டும். அன்னை மரியாளின் நம்பிக்கை நம்மில் நம்பிக்கையூட்டட்டும். அன்னையோடு இணைந்து ஆண்டவரில் ஐக்கியமாவோம். நன்மைக்காக போராடுவோம். தீமையை வெல்ல ஒன்றிணைவோம். கடந்த கால கருத்து வேறுபாடுகளையும் மனக்கசப்புகளையும் கலந்து புதிய உறவில் சங்கமித்து நாம் நம்புவதை அனுபவிக்கவும், அனுபவித்த நம்பிக்கையை அறிவிக்கவும் வரவேண்டி இத்திருப்பலியில் மன்றாடுவோம். சூரியன் இந்த இரவிலே உலகை வியக்கும் ஒளியிலே, புது சந்திரன் நம் உருவிலே, ஆனந்த நம் கையிலே. புது சூரியன் இந்த இரவிலே உலகை வியக்கும் ஒளியிலே, புது சந்திரன் நம் உருவிலே, ஆனந்தம் நம் கையிலே. எழுவோம் திருக்குலமே, இறைவன் இயேசுவை வரவேற்போம். இணைவோம் ஒரு குலமாய், அன்பை கொண்டாடுவோம். நற்செய்தி உரைப்பவளே, உயர்மலை நின்று குரல் எழுப்பு, அஞ்சாதே என முழங்கு. சீயோனே எருசலேமே, நற்செய்தி உரைப்பவளே, உயர்மலை நின்று குரல் எழுப்பு, அஞ்சாதே என முழங்கு. இவரே நம் மெசியா, இவரால் மீட்பை கண்டோம். இவரே நம் மெசியா, இவரால் மீட்பை கண்டோம். அதோ விண்ணில் மகிழ்ச்சி, இதோ மண்ணில் அமைதி, இன்பம் பொங்கும் ஹாப்பி நியூ இயர். அதோ விண்ணில் மகிழ்ச்சி, இதோ மண்ணில் அமைதி, இன்பம் பொங்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த இரவிலே உலகை வியக்கும் ஒளியிலே, புது சந்திரன் நம் உருவிலே, ஆனந்த நம் கையிலே.
தகுந்த வேளையில் பதிலளித்து உன் கண்ணீரை துடைத்திடுவார். விடுதலை நாளில் துணை நின்று உன் வெற்றிக்கு வழிவகுப்பார். தகுந்த வேளையில் பதிலளித்து உன் கண்ணீரை துடைத்திடுவார். விடுதலை நாளில் துணை நின்று உன் வெற்றிக்கு வழிவகுப்பார். இவரே நம் மாயன், இவரின் நாடுகள் நாம். இவரே நம் மாயன், இவரின் நாடுகள் நாம். அதோ விண்ணில் மகிழ்ச்சி, இதோ மண்ணில் அமைதி, இன்பம் பொங்கும் ஹாப்பி நியூ இயர். அதோ விண்ணில் மகிழ்ச்சி, இதோ மண்ணில் அமைதி, இன்பம் பொங்கும் ஹாப்பி நியூ இயர். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த இரவு நேரம் நாம் வருடம் 2023க்கு விடை பெற்று வருடம் 2024ஐ வரவேற்க நாம் இங்கே கூடியுள்ளோம். இறைவன் நம்மை இந்த 2023ஆம் வருடம் நம்மை பாதுகாத்து நமக்கு நல்ல வாழ்க்கையை அளித்து இப்போது அவர் நம்மை இந்த புதிய வருடத்தில் புகுந்து அவருக்காக வாழ்ந்து அவருடைய மகிமைக்காகவும் அவருடைய மாட்சிக்காகவும் நாம் வாழ்க்கை நடத்தி அவருக்கு ஏற்ப பிள்ளைகளாக மாற இன்னும் ஒரு வருடத்தை இறைவன் நமக்கு தருகின்றார். நம்மோடு இந்த 2023ஆம் ஆண்டை தொடங்கியதில் பலர் இறைவனடி சேர்ந்துள்ளார்கள். அவர்கள் இந்த வருடத்தின் இறுதியை காண முடியாமல் இருக்கின்றார்கள். ஆனால் இறைவன் நமக்கு இந்த வரத்தை தந்துள்ளார். அவர் நம்மை இந்த 2023ஆம் ஆண்டு பாதுகாத்து ஒரு புதிய வருடம், இன்னொரு வருடம் நம்முடைய வாழ்க்கைக்கு அவர் நமக்கு தந்துள்ளார். எனவே நன்றியுள்ளத்தோடு நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த வருடத்தில் இறைவன் தந்த எல்லா கொடைகளுக்காகவும் நன்மைகளுக்காகவும் நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த வருடத்தில் நாம் செய்த எல்லா பாவங்களுக்காகவும் தீமைகளுக்காகவும் கெட்ட செயல்களுக்காகவும் கெட்ட பழக்கங்களுக்காகவும் இறைவனை துன்பப்படுத்திய நம்முடைய எல்லா செயல்களுக்காகவும் நம்முடைய சகோதர சகோதரிகளை துன்பப்படுத்திய நம்முடைய எல்லா செயல்களுக்காகவும் நாம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். தூய உள்ளத்தோடு இந்த புத்தாண்டு 2022ஆம் ஆண்டை நாம் வரவேற்று அதை ஏற்று இறைவனுக்கு ஏற்ப ஒரு வாழ்க்கை வாழ முன்வர நாம் இப்போது இந்த திருப்பலியிலே இறைவனை வேண்டுவோம். இந்த திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக்கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனமருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியென்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாயையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். நாதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. நன்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, மகனாய் உதித்த ஆண்டவரே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவர் எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு ஒருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவரே. மன்றாடுவோமாக. இறைவா, புனித மரியாவின் வளமையான கன்னிமையால் மனித குலத்துக்கு நிலையான மீட்பின் பரிசுகளை வழங்கினீரே. அவரது பரிந்துரையை நாங்கள் உணரவும், அவர் வழியாக வாழ்வின் ஊற்றாகிய திருமகனும்
எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் தகுதியுள்ளவர்களாயிருக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். இஸ்ரேல் மக்கள் மீது நமது பெயரை கூறி நீங்கள் வேண்டும் போது நாம் அவர்களுக்கு ஆசி அளிப்போம். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 திருவசனங்கள் 22 27 முடிய. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, நீ ஆரோனிடமும் அவன் புதல்வரிடமும் சொல், நீங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை. ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிர செய்து உன் மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. இவ்வாறே அவர்கள் என் பெயரை இஸ்ரேல் மக்களிடையே நிலைநாட்டுவர். நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. திருமுக ஒளியை வீசுவாராக. அப்போது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். மக்களினங்கள் எல்லாமும் மீட்பை உணர்ந்து கொள்ளும். கடவுள் நம்மீது இறங்கி நமக்கு ஆசீரளிப்பாராக. கடவுள் நம்மீது இறங்கி நமக்கு ஆசீரளிப்பாராக. நீதியோடு மக்களை ஆளுகின்றீர். உலகத்து மக்களின
இறைவா மக்களினங்கள் உம்மை போற்றி புகழ்வாராக. மக்கள் எல்லாரும் உம்மை கொண்டாடுவாராக. கடவுள் நமக்கு ஆசீரென்றும் அளிப்பாராக. மாநிலத்தின் கடை எல்லை வரை மக்கள் அவருக்கு அஞ்சுவாராக. கடவுள் நம் மீது இறங்கி நமக்கு ஆசீரளிப்பாராக. கடவுள் நம் மீது இறங்கி நமக்கு ஆசீரளிப்பாராக. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகளாக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். நீங்கள் பிள்ளைகளாயிருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா, தந்தையே என கூப்பிடுகிறது. ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள்தாம். பிள்ளைகளாகவும் உரிமை பேறு உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள். இது கடவுளின் செயலே. ஆண்டவரின் அருள்வாக்கு. பலமுறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாட்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்காஸ் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இடையர்கள் பெத்லெகேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடைத்திருந்த குழந்தையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து
வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்திலே இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே திரும்பி சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லியிருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். கிறிஸ்துவின் நற்செய்தி. நாம் ஒரு புதிய வருடத்தில் கால் எடுத்து வைத்துள்ளோம். கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பு. ஒவ்வொரு வருடமும் நாம் நம்முடைய அன்னை மரியாளுடைய திருவிழா, அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்ற திருவிழாவை கொண்டாடி நாம் புதிய வருடத்தில் நுழைகின்றோம். புதிய வருடத்தை தொடங்குகின்றோம். இந்த புதிய வருடத்தை தொடங்குவதற்கு நமக்கு ஒரு அன்னை கடவுள் கொடுத்திருக்கின்றார். தன்னுடைய தாயை நம்முடைய தாயாக நமக்கு கொடுத்து அந்த தாய் வழியாக நாம் புதிய வருடத்தில் நுழைகின்றோம், புதிய வருடத்தில் பிறக்கின்றோம். எனவே அன்னை மரியாள் நம்மை இந்த புதிய வருடமாகிய 2024ஆம் ஆண்டில் நம்மை அவள் எடுத்து செல்கிறாள். நமக்கு தாயாக இருந்து நமக்கு வழிகாட்டி நம்மோடு ஒன்றித்திருந்து இந்த வருடத்தை, இந்த புதிய வருடம் இறைவன் நமக்கு தரும் இந்த புதிய வருடத்தை எப்படி அன்னை மரியாள் வாழ்ந்து காட்டினாலோ அப்படி வாழ்வதற்காகத்தான் திருச்சபையானது அந்த அன்னையை நமக்கு அன்னையாக, கடவுளின் அன்னையை நமக்கு அன்னையாக கொடுத்து இந்த வருடத்தை தொடங்க நமக்கு உதவுகின்றது. 3 சிறப்பு அம்சங்களை நாம் இந்த வருடம் கொண்டாடுகின்றோம். முதலாக புத்தாண்டு 2024ஆம் ஆண்டு. இரண்டாவதாக அன்னை மரியா இறைவனின் தாய், இந்த பெருவிழாவை கொண்டாடுகிறோம். மூன்றாவதாக நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் இன்றைய நாளை உலக அமைதி நாளாக கொண்டாட அவர் நம்மை அழைத்துள்ளார். எனவே அன்னை மரியாள் கடவுளின் தாய், இந்த புத்தாண்டு 2024 உலக அமைதியின் நாள். இந்த 3 விழாக்களை நாம் இன்று கொண்டாடுகின்றோம். முதலாக அன்னை மரியாள் கடவுளின் தாய். ஒரு சாதாரண மனுஷல், நம்மை போன்று இந்த உலகத்தில் பிறந்தவள். ஆனால் அவள் ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்தவளாக இருந்தாள். அவளை இறைவன் கடவுளின் தாயாக உயர்த்துகிறார். ஒரு சாதாரண மனுஷனை இறைவன் கடவுளின் தாயாக, இதைவிட மேலான ஒரு பொசிஷன் இந்த உலகத்தில் இல்லை. கடவுளின் தாய், கடவுளை பெற்றெடுத்த தாய். ஏனென்றால் இயேசு உண்மையாகவே மனிதனாகவும் ஒரு உண்மையான கடவுளாகவும் இருக்கின்றார். உண்மையான மனிதன், உண்மையான கடவுள். எனவே அந்த இயேசுவை பெற்றெடுத்த தாய் உண்மையிலே கடவுளின் தாயாக இருக்கின்றாள். கிபி 431ஆம் ஆண்டு எஃபேசஸ் என்ற இடத்தில் நடந்த அந்த கவுன்சிலில் நெஸ்தோரியஸ் என்பவர் அன்னை மரியாள் இயேசு மனிதனின் தாய் என்றுதான் அவர் சொன்னார். கடவுளின் தாயாக அவள் இருக்க முடியாது, அவள் மனிதனின் தாய் மட்டும்தான் என்று சொன்னார். ஆனால் சிரில் ஆஃப் அலெக்சாண்ட்ரியா அவரோடு விவாதித்து அன்னை உண்மையிலே கடவுளின் தாயாக இருக்கின்றாள் என்று நிரூபித்து காட்டினார். அந்த நேரத்திலிருந்து நாம் அன்னை மரியாளை
கடவுளின் தாய் என்று அழைக்கின்றோம். வருடத்தின் முதல் நாளை கடவுளின் தாய் அன்னை மரியாளுடைய பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். எனவே அன்னை மரியாள் உண்மையிலே கடவுளின் தாயாக இருக்கின்றார். இந்த புதிய வருடம், இந்த விழாவை கொண்டாடி நாம் இந்த புதிய வருடத்தில் நாம் நுழைகின்றோம். 2024 புதிய வருடம். நாம் இந்த திருப்பலி முடிந்ததும் ஒருவரை ஒருவர் ஹாப்பி நியூ இயர் என்று விஷ் பண்ணுவோம். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். என்ன நியூ இயர்? இதில் எதுதான் புதுசாக இருக்கின்றது? அதே பேராலயத்தில் இருக்கின்றோம், அதே வீட்டுக்கு செல்வோம். இந்த திருப்பலி முடிந்ததும் அதே அப்பா அம்மா, அதே கணவன், அதே மனைவி, அதே பிள்ளைகள். ஒரு புதிய மனைவி, புதிய கணவன், புதிய அப்பா அம்மா, புதிய பிள்ளைகள் கிடைக்கப் போவதில்லை. எல்லாம் அதே இதுதான். இருந்தாலும் ஒருவரை ஒருவர் ஹாப்பி நியூ இயர். ஒரே ஒரு மாற்றம், 2023 அந்த 3 4ஆக மாறியது. அதுக்கு இவ்வளவு கொண்டாட்டம். வெளியே போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். உலகத்தில் உள்ள எல்லாரும் இங்கே பாண்டிச்சேரியில் வந்ததாக தென்படுகிறது. டிராஃபிக் ஜாம். மக்கள் எவ்வளோ உல்லாசமாக இருக்கின்றார்கள், ஆடுகிறார்கள், பாடுகிறார்கள். எதற்காக? 3 4ஆக மாறிவிட்டது. அதற்காக இவ்வளவு கொண்டாட்டம். இது என்ன புதிய வருடம்? எல்லாம் அதே போல். கிராமத்தில் போய் பாருங்கள், தூங்கிக் கொண்டிருப்பார்கள். மற்ற நாட்களைப் போல் காலையில் எழுந்து அதே வேலையை செய்து கொண்டிருப்பார்கள். நாமும் அதை தான் செய்கிறோம். ஏதோ புதிய ஆடை உடுத்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு புதிய வருடம் தொடங்கிட்டுன்னு நினைப்போம். இதில் எதுதான் புதியது? அதை நாம் உணர வேண்டும். இயேசு என்னிடம் என்ன சொல்கிறார்? நான் எல்லாவற்றையும் புதுப்பிப்பதற்காக வந்துவிட்டேன். இந்த வருடம் 2024 வருடம் நமக்கு ஒரு புதிய வருடமாக மாற வேண்டும் என்றால் அந்த இயேசுவை நோக்க வேண்டும், அந்த இயேசுவை பார்க்க வேண்டும், அந்த இயேசு சொல்வதை கேட்க வேண்டும், அந்த இயேசுவின் அவர் கற்பித்தபடி நாம் நடக்க வேண்டும், அந்த இயேசுவின் வழிபடி நம் வாழ்க்கையை வாழ வேண்டும். அப்போது நாம் புதுமையை காண முடியும். Behold, I have come to make everything new. இயேசு மட்டும் இதை சொல்கிறார், வேறு யாரும் சொல்லவில்லை. அவர் மட்டும் சொல்ற, நான் எல்லாவற்றையும் புதுப்பிப்பதற்காக வந்து விட்டேன். அதனால் அந்த இயேசுவை சார்ந்தவர்களாக இருக்கும்போது நாம் அந்த புதுமையை காண முடியும். அது எப்படி நாம் காண முடியும்? முதலாக இந்த 2024 வருடம் இன்னும் ஒரு வருடம் நம்முடைய வாழ்க்கையில், அதை நாம் உணர வேண்டும். இன்னும் ஒரு வருடம். ஏன் நாம் இன்னும் ஒரு வருடம் வாழுகிறோம்? ஏதாவது காரணம் இருக்கின்றதா? எத்தனையோ பேர் இந்த 2023ஆம் ஆண்டு இறந்து விட்டார்கள். வாலிபர்கள், பிள்ளைகள். திடீரென்று அவர் ஒருபோது நினைத்திருக்க முடியாது. திடீரென்று ஹார்ட் அட்டாக். யங் பீப்புள் ஆர் கெட்டிங் ஹார்ட் அட்டாக் அண்ட் டையிங். அது மட்டுமல்ல, நேச்சுரல் கலாமிட்டிஸ், போர் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ பேர் தன்னுடைய உயிரை விடுகின்றார்கள், உயிரை துறக்கின்றார்கள், இறந்து விடுகிறார்கள். ஆனால் நாம் மட்டும் ஏன் உயிரோடு இருக்கின்றோம்? ஏதாவது பெரிய காரியம் செய்து விட்டீர்களா? இறந்தவர்களை விட புனிதராக இருக்கின்றீர்களா? அல்லது நீங்கள் இன்னும் இளமையாக இருக்கின்றோம், அதனால் இன்னும் வாழ்வோம் என்ற நோக்கத்தில் இருக்கின்றீர்களா? அது ஒன்றும் இல்லை. அடுத்த நிமிடம் நீங்களும் இறக்கலாம், அதில் ஒரு சந்தேகம் இல்லை. ஆனால் இறைவன் நம்மை உயிரோடு வைத்திருக்கின்றார். இறைவன் நம்மை இன்னொரு வருடம் வாழ நம்மை அழைக்கின்றார் என்றால் அவருடைய மனதில் ஒரு திட்டம் இருக்கின்றது நம் ஒவ்வொருவருக்காக.
அந்த திட்டத்தை, அவருடைய எண்ணத்தை, அதை நாம் உணர்ந்து இந்த 2024ஆம் ஆண்டில் நாம் கால் வைத்த பிறகு இந்த ஆண்டை அவருடைய சித்தப்படி நடக்க நாம் முயற்சி செய்யும்போது நாம் புதுமையை காண முடியும். எல்லாவற்றையும் புதுப்பிக்க நம்மால் முடியும். அதற்காகத்தான் நமக்கு ஆண்டவர் இந்த புதிய வருடத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். இந்த புதிய வருடமானது ஹாப்பி நியூ இயர், 3 வேர்ட்ஸ், ஹாப்பி நியூ இயர். நான் ஒவ்வொருவருக்கும் சொல்கிறோம் ஹாப்பி நியூ இயர். நம்ம சொல்லுதில் அது ஹாப்பியாக ஆயிடுவோமா? எல்லோரையும் ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர், எல்லாம் ஹாப்பி நியூ இயர். எல்லாரும் ஹாப்பி ஆயிட்டாங்களா? 2024 ஆண்டு முழுவதும் அவர்கள் ஹாப்பியாக இருக்க போகிறாங்களா? இது ஒரு ஃபார்மாலிட்டி, ஒன்றும் புதுசாக ஆகலை. நியூ இயர் செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் வீண். ஆனால் அந்த ஹாப்பி, அந்த நியூ, அந்த இயர் என்பதை உணர்ந்து அதன்படி செயல்பட்டால் நாம் உண்மையிலே ஒருவரை ஒருவர் ஹாப்பி நியூ இயர் விஷ் பண்ண நாம் உரிமையாளர் ஆவோம். முதலாக ஹாப்பி, மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி எங்கே இருந்து கிடைக்கின்றது? நாம் ஒருவரை ஒருவர் விஷ் பண்ணுவது அது மகிழ்ச்சி கிடைத்து விட்டதா? மகிழ்ச்சி என்பது ஒருவருடைய இல்லத்தில், அவருடைய உள்ளத்தில் இருப்பதுதான். வெளியிலிருந்து ஒருவரையும் மகிழ்ச்சியாக வைக்க முடியாது. வெளிப்பட்ட செயல்கள், வெளியிடத்துள்ள பொருட்கள், இந்த உலக அளவில் உள்ள என்னதும் மனிதனை மகிழ்ச்சியாக வைக்கவே முடியாது. பாருங்கள், கோடீஸ்வரனாக இருக்கிறவன், அவனுக்கு ஒன்றும் குறைவில்லை, ஆனால் அவனால் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க முடியுதா? சில நேரங்களில் நம்முடைய மகிழ்ச்சி வெளிப்படை ஆதாரங்களை பொறுத்து இருக்கின்றது. எல்லோரும் நம்மை புகழ்ந்தால் நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். நான் நினைப்பது நடந்துவிட்டால் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். நான் கேட்பது கிடைத்துவிட்டால் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். நாம் எப்போதும் முன்னேறி கொண்டு இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இது எல்லாம் நம்முடைய கைவசத்தில் இல்லாமல் இருப்பது. இது எல்லாம் எக்ஸ்டர்னல்ஸ். ஆனால் உண்மையான மகிழ்ச்சி நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்றது. அன்னை மரியாளை பாருங்கள், கடவுளின் தாய், இன்று அவளுடைய பெருவிழா. அவள் மகிழ்ச்சியாக இருந்தாள். அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சியாக இருந்தாள். ஏனென்றால் மகிழ்ச்சியின் காரணரான இயேசு அவள் உள்ளத்தில் இருந்தார். மகிழ்ச்சியின் காரணரான கடவுள் அவர் உள்ளத்தில் இருந்தார். அந்த கடவுளுக்கு எல்லாம் முடியும். அப்படிப்பட்ட கடவுள் நம் உள்ளத்தில் இருக்கும்போது நாம் மகிழ்ச்சி உள்ளத்தில் இருந்து வெளிப்படும். நாம் பிறருக்கு மகிழ்ச்சி கொடுக்க முடியும். ஆனால் அந்த கடவுள் நம் உள்ளத்தில் இல்லாமல் இருந்தால் நாம் நம்முடைய சுயநலத்தை நம்முடைய உள்ளத்தில் வைத்துக்கொண்டு தனக்காக, தன்னுடைய சுயநலத்துக்காக, தன்னுடைய பேருக்காக, தன்னுடைய புகழுக்காக, தன்னுடைய வல்லமைக்காக நாம் வாழ்க்கை நடத்தும் போது, செயல்படும் போது நாம் மகிழ்ச்சியாக இருக்கவே முடியாது. எனவே ஹாப்பி நியூ இயர், இந்த இயர் ஹாப்பியாக இருக்கணும்னு சொன்னால் கடவுள் நம்மோடு இருக்க வேண்டும். அதைத்தான் நாம் ஒரு வாரத்துக்கு முன்னால் நாம் கொண்டாடினோம். இம்மானுவேல், காட் வித் அஸ், இயேசுவின் பிறப்பு. அவர் ஏன் பிறந்தார்? நம்மோடு இருக்க, நமக்கு மகிழ்ச்சி கொடுக்க. அதனால்தான் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். அவரை நாம் ஏற்றுக்கொண்டு அவரோடு ஒன்றித்திருந்து அவருக்கு ஏற்ப ஒரு வாழ்க்கை நடத்தும் போது நாம் அந்த மகிழ்ச்சியை அடைய முடியும். நாம் அந்த மகிழ்ச்சியை பிறரோடு பகிர முடியும். இரண்டாவதாக
நியூ, புதியது. அந்த நியூ அது எங்கிருந்து கிடைக்கும்? புதிதாக. நாம் வழக்கமாக இந்த உலகத்தில் பிறக்கின்றோம், எல்லோரும் வாழ்வது போல் வாழ்கின்றோம், எல்லோரும் செய்வது போல் செய்கின்றோம். கூடுதலும் மனிதன் சுயநலவாதிகளாக இருக்கின்றார்கள். நான், என்னுடைய குடும்பம், வேறு யாருக்கு என்ன ஆனாலும் என்னாலும் அது ஒன்றும் இல்லை, வேறு என்ன நடந்தாலும் அதை பற்றி நாம் கருதவே இல்லை, நான் நல்லா இருக்கணும், எனக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. அப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறார்கள். அதனால்தான் இந்த புதுமையை காண முடியாமல் நாம் இருக்கின்றோம். நாம் எப்போதும் அப்படிப்பட்ட மனப்பான்மை உள்ள மக்களாக இருந்து வாழ்க்கை நடத்தும் போது நம்முடைய குடும்பம் அந்த புதுமையை இழந்து விடுகிறது, நம்முடைய பங்கு அந்த புதுமையை இழந்து விடுகிறது, நம்முடைய நாடு அந்த புதுமையை இழந்து விடுகிறது. இந்த உலகமே அந்த இறைவன் புதுப்பிப்பதற்காக வந்த இறைவன் அந்த புதுமையை அவர்கள் இழந்து விடுகிறார்கள். பழமையிலே இருப்போம். அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கின்றது. நாம் இதை பற்றி ஆழமாக சிந்திக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையால் என் குடும்பம் புதுப்பிக்கப்படுகின்றதா? என்னுடைய பங்கு புதுப்பிக்கப்படுகின்றதா? என்னுடைய சுற்று வட்டாரம் புதுப்பிக்கப்படுகின்றதா? அப்படி நடக்கிறது என்றால் ஒருவரை ஒருவர் நாம் ஹாப்பி நியூ இயர் என்று சொல்வதற்கு உரிமையாளர் ஆவோம். அப்படி நடக்கவில்லை என்றால் நாம் பொய்யர்கள். ஃபார்மாலிட்டிஸுக்காக எல்லாத்தையும் ஹாப்பி நியூ இயர் சொல்கிறோம். அங்கே என்னது நியூவாக இருக்கிறது? அங்கே என்னது புதுப்பிக்கப்படுகின்றது? இயேசு நம்மை புதுப்பிப்பதற்காக வந்திருக்கின்றார். அந்த இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டு வாழ்க்கை நடத்துகின்றோமா? அவர் இந்த உலகத்திற்கு வந்தது சாத்தானை தோற்கடிக்க, தீய செயல்களை நம்மிடமிருந்து அகற்ற, அதற்காகத்தான் அவர் வந்தார். அப்படி செய்யும் போதுதான் நாம் புதுப்பிக்கப்படுவோம். ஆனால் நாம் அமைதியாக நம் மத்தியிலே நடக்கும் தீய செயல்களை ஏற்றுக்கொண்டு நமக்கென்று அவன் தானே செய்கிறான். அப்படித்தான் குடும்பங்கள் அமைதியின்மையாக மாறுகிறது, பங்கு தளங்கள் அமைதியின்மையாக மாறுகிறது. ஒரு புதுமையான வாழ்க்கையை நாம் பார்க்க முடியாமல் இருக்கிறோம். ஒருவரும் புதுப்பிக்கப்படாமல் இருக்கின்றார்கள். பழைய குருடி கதவை திற, அதே போல்தான் எப்போதும் நடந்து கொண்டிருக்கின்றது. ஒரு வளர்ப்பு இல்லை, ஒரு நியூ மாற்றம் இல்லை. அது நம்மால் தான். ஏனென்றால் நாம் பழமையை விரும்புகிறோம், ஏனென்றால் நாம் சாத்தானின் ஆதிக்கத்தில் இருக்கின்றோம், ஏனென்றால் நாம் தீய செயல்களுக்கு எதிராக நிற்க தயங்குகின்றோம், ஏனென்றால் நாம் தீய செயல்களை ஏற்றுக்கொள்கின்றோம், அதற்கு நாம் ஒத்துழைக்கின்றோம். அப்படி நாம் வாழ்க்கை நடத்தும் போது எங்கே நாம் புதுக்கப்பட இருக்கின்றோம்? அந்த பங்கு அப்படியே இருக்கும், அது வளரவே முடியாது. அதில் ஒன்றும் புதுசாக நாம் பார்க்க முடியாது. இறைவனின் அருளை நாம் காண முடியாது. அதனால் ஹாப்பி நியூ இயர் என்று விஷ் பண்ணதுக்கு உரிமை வேண்டும் என்றால் நாம் முன்வர வேண்டும். அந்த இறைவனை ஏற்றுக்கொண்டு தீய செயல்களை நம் மத்தியிலிருந்து அகற்றி ஒரு புதுப்பிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ நாம் முன்வர வேண்டும். பிறருக்கு நாம் அதை ஒத்துழைத்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அந்த நோக்கத்தில் தான் நாம் ஒரு புதிய வாழ்வை காண முடியும். இயர், டைம், ஹாப்பி நியூ இயர். இயர், டைம், சமயம். கடவுள் நமக்கு அந்த சமயத்தை கொடுத்திருக்கிறார். நாம் செயல்பட வேண்டும். அவர் அதற்காக காத்திருக்கின்றார். ஆனால் நாம் அதை உணராமல் we take it for granted. 2024 வந்துட்டோம், இனி 2024 வாழ்வோம். We take it for granted. We don't realize the greatness of the importance of the time. கேன்சர் நோயில் ஆட்கொள்ளப்படுகிறார்கள் மக்கள். அதன் பிறகு
அவர்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து சில நாட்கள் உயிரோடு இருப்பார்கள். அந்த நாட்களில் அவர்கள் எவ்வளவோ கவனமாக கண்ணும் கருத்துமாய் தன்னுடைய அந்த கொஞ்சம் நாட்கள் அவருக்கு கிடைப்பதை எவ்வளோ நல்ல முறையில் அவர்கள் வாழ முயற்சி செய்கிறார்கள். அவர்களை நாம் பார்க்கும்போது, அவர்களிடம் நாம் கேட்கும்போது, இதுவரையிலும் அவர்கள் நடத்தாத வாழ்க்கையை இந்த சில நாட்களில் நடத்தி மகிழ்ச்சியோடு இருக்க முயற்சி செய்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தெரிய வந்திருக்கின்றது, நான் அதிக நாள் இந்த உலகத்தில் இருக்க மாட்டேன். ஆனால் நாம் என்ன நினைக்கின்றோம்? எல்லாம் நல்லா தான் நடக்குது, நல்ல ஹெல்த் இருக்கிறது, அதனால் அதை பற்றி நினைக்காமல் நமக்கு கிடைத்த இந்த நேரத்தை நாம் நம்முடைய சுயநலத்திலே செயல்படுகின்றோம். அதனால் இந்த ஹாப்பி நியூ இயர் ஒருவரை ஒருவர் விஷ் பண்ணுவது அது ஒரு ஃபார்மாலிட்டி. முதல் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும். முதல்ல நம்முடைய வாழ்க்கையில் புதுப்பிப்பதை நாம் கொண்டு வர வேண்டும். அப்போதுதான் நாம் அப்படி ஒருவரை ஒருவர் விஷ் பண்ண வேண்டிய அந்த உரிமை நமக்கு கிடைக்கும். எனவே இந்த 2024ஆம் ஆண்டு நாம் தொடங்கிவிட்டோம். இந்த 2024ஆம் ஆண்டு எப்படி அன்னை மரியாள் மகிழ்ச்சியாக புதுப்பிக்கப்பட்டவளாய் தன்னுடைய முழு வாழ்க்கை நேரத்தையும் அந்த இறைவனின் சித்தத்தை நிறைவேற்ற செயல்பட்டாளோ, அதை போல் நாம் மாறினால்தான் நம்முடைய வாழ்க்கையும் அன்னை மரியாளை போன்ற வாழ்க்கையாக மாறும். நாம் ஒருவரை ஒருவர் நல்ல முறையில் ஹாப்பி நியூ இயர் என்று விஷ் பண்ண முடியும். அது இல்லாமல் விஷ் பண்ணதில் ஒரு அர்த்தம் இல்லை. எனவே இன்று இந்த வருடத்தின் முதல் நாளாகிய இன்று, இந்த வருடத்தின் முதல் நேரமாகிய இன்று நாம் அனைவரும் அந்த இறைவனை பார்ப்போம், அவரிடம் பேசுவோம், அவருக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம், அவரிடமிருந்து வல்லமை பெற்று நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க நாம் முயற்சி செய்வோம். இல்லாவிட்டால் நாம் அதே வாழ்க்கை வாழ்வோம். அதனால் அந்த மனிதனுக்கும் ஒரு பிரயோஜனம் இல்லை, மற்றவர்களுக்கும் அது பிரயோஜனம் இல்லை. ஏதோ ரிச்சுவல்ஸ் நடந்து கொண்டிருக்கும். என்னைக்கும் பூசை நடக்கும், என்னைக்கும் எல்லா கொண்டாட்டமும் நடக்கும், எல்லாம் நடக்கும். அதனால் யாருக்காவது ஒரு பிரயோஜனம் இருக்கா? எந்த மனிதனுக்காவது ஒரு பிரயோஜனம் அந்த கொண்டாட்டங்களால், அந்த திருப்பலிகளால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? நாம் எப்படி ஒரு வருடத்தை வீணாக்குகின்றோம்? 2023ஆம் வருடம் வீணாகிவிட்டது. அதைத்தான் இந்த வாட்ஸ்அப்பில் எல்லாம் மெசேஜ் போடுறாங்க. கழிந்த வருடம் வேஸ்ட் பேப்பர், புதிய வருடம் நியூஸ் பேப்பர், இனி வரும் வருடம் கொஸ்டின் பேப்பர். அது ஒரு உண்மையை நான் அறிகிறேன். 2023 கழிந்துட்டு அது வேஸ்ட் ஆயிட்டு, அது போச்சு. இது இப்போ நியூஸ் பேப்பர். இனி வருவது கொஸ்டின் பேப்பராக இருக்கும். 2025 நம்ம அங்கே வர போமா? ஒரு கொஸ்டின். 2025 நான் கால் வைக்க முடியுமா? 2020 என்ன நடக்கும்? 2025 அங்கே வர நம்முடைய நாட்டில் உள்ள கவர்மெண்ட் எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட கொஸ்டின்ஸ் அதில் தான் நாம் வாழ்க்கை நடத்துகிறோம். எனவே கிறிஸ்தவர்களாகிய, கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நாம் இன்று இதை உணர வேண்டும். நான் ஒரு கிறிஸ்தவன், நான் உண்மையான கிறிஸ்தவனாக இருக்கின்றேனா? ஒரு கிறிஸ்தவன் உயிர்த்த இயேசுவின் வாழ்க்கையை பெற்று அதன்படி நடப்பதற்காக வாக்குறுதி கொடுத்தவன். அந்த திருமுழுக்கில் கொடுத்த வாக்குறுதிகளின்படி நான் வாழ்க்கை நடத்துகின்றேனா? நான் பிறரை நேசிக்கின்றேனா? நான் பிறருக்கு தடையாக இருக்கின்றேனா? பிறரை இகழ்ந்து அவருடைய பெயரை கெடுத்து இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி பரப்பி அப்படிப்பட்ட ஒரு சாத்தானாக இருக்கின்றேனா? அதை நாம் ஒவ்வொருவரும் இன்று உணர்ந்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும்.
திருத்தந்தை பிரான்சிஸ் இன்றைய நாளை உலக அமைதி நாளாக கொண்டாட நம்மை அழைக்கின்றார். அமைதி எப்படி நமக்கு கிடைக்கும்? நாம் எப்போதும் ஒருவருக்கு ஒருவர் வெறுத்து, அவருக்கு எதிராக செயல்பட்டு, அவருக்கு எதிராக எல்லாவற்றையும் பரப்பிக்கொண்டு இருக்கும்போது அங்கே அமைதி இருக்குமா? ஒரு குடும்பத்தில் அப்படி நடந்தால் அங்கே அமைதி இருக்குமா? ஒரு பங்கு தளத்தில் அப்படி நடந்தால் அங்கே அமைதி இருக்குமா? உலக அமைதியை நாம் எப்படி காக்க முடியும்? எப்போதாவது தீய செயல்கள் நம் மத்தியில் நடக்கும்போது நாம் எழுந்து அதற்கு எதிர்த்து நிற்கும் போதுதான் நாம் அமைதியை நிலவ முடியும். இல்லாவிட்டால் நாமும் அந்த அமைதியை கலக்க அந்த தீய செயல்கள் செய்யும்போது நாமும் அதில் பங்காளிகளாக மாறுகின்றோம். எனவே இந்த 2024ஆம் ஆண்டு நமக்கு ஒரு புத்தாண்டாக மாற வேண்டும் என்றால் we need self examination, each one. நான் எப்படி பழகுகிறேன்? என்னுடைய வீட்டில், என்னுடைய பங்கில் நான் என்னுடைய பொறுப்புணர்ச்சியோடு பிறரை சகோதர சகோதரிகளோடு என்று நினைத்து அவர்களை மதித்து அவர்களோடு ஒத்துழைத்து ஒற்றுமையாக, அமைதியாக, மகிழ்ச்சியாக ஒரு குடும்பமாக வாழ வேண்டிய அந்த மனப்பான்மை என்னிடம் இருக்கின்றதா? அல்லது அவனை வெறுத்து இவனை வெறுத்து அவனுக்கு கோள் சொல்லி இவனை கோள் சொல்லி அப்படிப்பட்ட வாழ்க்கை நடத்துவர்களாக இருக்கின்றோமா? நாம் மாற வேண்டும். நாம் மாறவில்லை என்றால் கடவுள் நமக்கு ஒரு இதை கொடுப்பார். அவர் அமைதியாக இருக்கின்றார். அவர் காத்து கொண்டிருக்கின்றார். நம் மனமாற்றத்திற்காக அவர் காத்து கொண்டிருக்கின்றார். நாம் மனம் மாறி அவரிடம் வரும்போதுதான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் கேட்டது போல் அவருடைய ஆசீர் நம்மேல் வரும். கடவுளின் ஆசீர் நம்மேல் வர வேண்டும் என்றால் நாம் மனம் மாற வேண்டும். நம்முடைய பாவங்களுக்காக நாம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும். நம்மை முழுவதும் அவருக்கு ஒப்படைக்க வேண்டும். நாம் ஒரு நல்ல வாழ்க்கை, எல்லோரையும் மதித்து எல்லோருக்கும் உதவி எல்லோருடைய சகோதர சகோதரிகளாக மாறி ஒற்றுமையிலும் அமைதியிலும் வாழ முன்வருவோம் என்றால்தான் கடவுளின் ஆசீர் நமக்கு கிடைக்கும் இந்த புத்தாண்டில். இல்லாவிட்டால் ஆசீர் கிடைக்கவே கிடையாது. நீங்க பாருங்க, நம் மனம் மாறவில்லை என்றால் கடவுளின் ஆசீர் நமக்கு கிடைக்காது. எனவே இந்த புத்தாண்டை தொடங்கும் போது, இந்த புத்தாண்டை வாழ வேண்டும் என்றால் முதலில் நம் அனைவரும் ஒவ்வொருவரும் தன்னுடைய பாவத்திற்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும். ஒற்றுமையை குலைப்பதில் பங்காளிகளாக இருப்பதற்காக நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அதன் பிறகு நாம் நம்மாலான முயற்சிகளை செய்ய வேண்டும். நாம் எப்படி நம்முடைய குடும்பத்தை ஒற்றுமையாக வைக்க முடியும், எப்படி நாம் ஒருவருக்கு உதவி செய்து ஒரு அன்பு, அமைதி, சமத்துவம் அதை நாம் நிலைநாட்ட முடியும் என்பதை நாம் முயற்சி செய்ய வேண்டும். எனவே இன்றைய திருப்பலியின் போது நாம் அனைவரும் இறைவனுக்கு நன்றி செலுத்தும். ஆண்டவரே, நான் பாவி, இதற்கு தகுதியற்றவன், நான் இறந்திருக்க வேண்டும், இந்த உலகத்தில் வாழ எனக்கு உரிமையே இல்லை, அப்படிப்பட்ட வாழ்க்கை நான் நடத்துகிறேன். எனவே இன்று நீர் என் மீது கருணை கூர்ந்து எனக்கு இன்னொரு வருடம் எனக்கு தந்திருக்கின்றீர். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய எல்லா குறைகளுக்காகவும் குற்றங்களுக்காகவும் நான் மனம் வருந்துகிறேன், மன்னிப்பு கேட்கிறேன். என்னை மன்னியும், என்னை உமது ஆசீர்வாதத்தால் நிரப்பும், எனக்கு மனமாற்றத்தை கொடுத்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழ, அமைதியான, அன்பால் நிறைந்த, மகிழ்ச்சியான என்னுடைய அன்னை மரியாளை போன்ற வாழ்க்கை வாழ எனக்கு அருள் புரியும் என்று நாம் ஜெபித்தால்தான் இந்த இறைவன் நமக்கு அந்த ஆசீரை தருவார். எனவே அதற்காக நாம் ஜெபிப்போம். இந்த திருப்பலியிலே நல்ல முறையில் இறைவனை மன்றாடுவோம். படைத்தவராம் கடவுள் ஒருவரே,
உயிர்த்தெழுந்தார், இருளின் மீது வெற்றி கொண்டார். வாழ்வு தந்தையிடம் அரியணை கொண்டே இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவிறங்கிருந்தவும் எழுவோம். ஆவியாரை நம்புகிறோம், ஆரினில் அவர் கொடை வீழ்த்துகிறோம். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலில் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் மீட்பராகிய கடவுளின் பரிவும் மனிதநேயும் தோன்றியுள்ளன. நம்முடைய நீதி செயல்களில் அல்லாமல் அவரின் இரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு நம் கடவுளிடம் நம் மன்றாட்டுக்களை எழுப்புவோம். மாட்சியையும் மேன்மையையும் எங்களுக்கு முடியாக சூட்டியுள்ள எம் தந்தையே இறைவா, புதிய ஆண்டில் நுழையும் திரு அவைக்கு நிறைவாக அன்பு, அமைதி, ஆசிர்களை பொழிந்து எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அருட்பணியாளர்கள் உமது அமைதியின் ஒளியை பிரதிபலிக்கும் கண்ணாடியாகவும், அதனை காணும் அனைவரும் கிறிஸ்துவின் நித்திய ஒளியை இவ்வுலகிற்கு சாட்சியாக பகர்வதற்கு வேண்டிய அருளை பொழியுமாறு இறைமகன் இயேசுவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு இறைவா, மரியாள் இறைவனின் தாய் என்பதை உணரும் நாங்கள் அன்னை மரியாளின் குணநலன்களான தாழ்ச்சி, தூய்மை, பகிர்வு போன்றவற்றை நாங்களும் பின்பற்றி உமது சித்தத்தை நிறைவேற்றும் அருளை எங்களுக்கு தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உம் இறக்கைகளின் நிழலையே எனக்கு புகலிடமாக்கிய எம் இறைவா, இவ்வாண்டு உலகில் நிலவும் வன்முறைகள், தீவிரவாதம், மொழிப்போர், இனப்படுகொலைகள், ஆயுத போர்கள் இவைகள் மறைந்திடவும், மனித வாழ்வு தழைக்க தன்னிலை உணர்ந்து வலிமை மிகுந்த நாடுகள் ஏழைகளிடம் அகிம்சை வழியில் நீதியோடும் நேர்மையோடும் நடந்து கொள்ளவும் உதவிக்கரம் நீட்டி தேவையான மாற்றங்களை ஏற்பட வேண்டுமென்று இறைமகன் இயேசுவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். வரங்களை பொழியும் இறைவா, பிறந்திருக்கும் இப்புத்தாண்டில் எங்களுக்கு வேண்டிய வரங்களை பொழிந்து நாங்கள் எங்கள் குடும்பங்களில் அன்பு, மன்னிப்பு, ஒற்றுமை, சகோதரத்துவம் போன்ற உமது படிப்பினைகளை செயல்படுத்தி திருக்குடும்பத்தைப் போல வாழ வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் இறைவா, கடவுளும் மனிதரும் ஆனவரை தம் புனிதமான திருவயிற்றில் தாங்கிட பேறு பெற்ற அவர், நீரும் நம்பிக்கையாளரின் மன்றாட்டுக்களை கேட்டருள உம்மிடம் பரிந்துரைக்க வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். கனிவுடன் கண்ணோக்கி ஏற்றிடுமே எம் கரங்களில் புணரும் காணிக்கை. கனிவுடன் கண்ணோக்கி ஏற்றிடுமே எம் கரங்களில் புணரும் காணிக்கை. எம்மை உகந்த பலியாக மாற்றிடுமே, எம்மை உகந்த பலியாக மாற்றிடுமே.
பலியும் அன்போடு ஏற்றது நீ அல்லவா? ஆபேலின் காணிக்கை ஆபிரகாம் பலியும் அன்போடு ஏற்றது நீ அல்லவா? இந்த உலகம் வாழ்ந்திட மகனை பலியாக இரக்கத்தோடு இந்த தந்தை அல்லவா? இந்த உலகம் வாழ்ந்திட மகனை பலியாக இரக்கத்தோடு இந்த தந்தை அல்லவா? தாழ்வுற்று நொறுங்கிய எமதுள்ளத்தை தயவுடனே நீக்கும். தாழ்வுற்று நொறுங்கிய எமதுள்ளத்தை தயவுடனே நீரேற்றுக்கொள்ளும். கனிவுடன் கண்ணோக்கி ஏற்றிடுமேயும் கரங்களில் கொணரும் காணிக்கையை. கனிவுடன் கண்ணோக்கி ஏற்றிடுமேயும் கரங்களில் கொணரும் காணிக்கையை. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். இறைவான் நல்லவை அனைத்தையும் கனிவுடன் தொடங்கி நிறைவு காண செய்கின்றீர். புனித அன்னையின் பெருவிழாவில் மகிழ்ச்சி அடைந்துள்ள நாங்கள் உமது அருளின் தொடக்கத்தில் மாட்சி அடைவது போல அதன் நிறைவிலும் எங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் தாய்மையின் பெருவிழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று முடிவில்லா ஒளியான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மேன்மையை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமண் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் செராப்பியன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது:
ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மார்வனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தே அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பு அளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவாரென எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு புறவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்டும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் அது திரு அவையை
அடியாராகி எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் பிரான்சிஸ் கலீஸ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள், துறவிகள், மற்ற மக்கள் ஆகிய அனைவரோடும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் எப்பொழுது நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் முகமதுலாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே இரு உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவ நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக.
ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர் பேறு பெற்றோர். தேவனிடத்தில் இருந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா குணமடையும். இறையேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தகுதி வாய்ந்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் இந்த திவ்ய நற்கருணை உட்கொள்ளுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். பிற மதத்தினர், பிற மத சபையினர் தயவு செய்து இதை பெற்றுக்கொள்ள வேண்டாம் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நெஞ்சுக்குள்ளே நீ பிறக்க எனக்கென்ன கவலை, இனி அச்சம் என்பது எனக்கில்லை, வழி எங்கும் இந்த நெஞ்சுக்குள்ளே நீ பிறக்க எனக்கென்ன கவலை என் இறைவா, இனி அச்சம் என்பது எனக்கில்லை, வழி எங்கும் தடையில்லை தலைவா. உந்தன் பிறப்பு சிறப்பு தருமே, இறையரசு நனவாகுமே. உந்தன் பிறப்பு சிறப்பு தருமே, இறையரசு நனவாகுமே. உந்தன் வாழ்க்கையின் வாழ்வின் உயிராகுமே, உயிராகுமே. எந்த நெஞ்சுக்குள்ளே, எந்த நெஞ்சுக்குள்ளே, எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா. எந்த நெஞ்சுக்குள்ளே, எந்த நெஞ்சுக்குள்ளே, எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா. நெஞ்சுக்குள்ளே நீ பிறக்க எனக்கென்ன கவலை என் இறைவா, இனி அச்சம் என்பது எனக்கில்லை, வழி எங்கும் தடையில்லை தலைவா. பாதைகள் தெரியாமல் நான் திரிந்தேன், வழி காட்டிடும் விண்மீனாய் நீ பிறந்தாய். பாதைகள் தெரியாமல் நான் திரிந்தேன், வழி காட்டிடும் விண்மீனாய் நீ பிறந்தாய். உந்தன் கரமானது எந்தன் துணையாகுமே, உந்தன் கரமானது எந்தன் துணையாகுமே. உந்தன் வார்த்தையின் வாழ்வில் உயிராகுமே, உயிராகுமே. எந்த நெஞ்சுக்குள்ளே, எந்த நெஞ்சுக்குள்ளே, எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா. எந்த நெஞ்சுக்குள்ளே, எந்த நெஞ்சுக்குள்ளே,
நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா எந்த நெஞ்சுக்குள்ளே நீ பிறக்க எனக்கு கவலை என் நிறைவா இனி அச்சம் என்பது எனக்கில்லை வழி எங்கும் தடை இல்லை தலைவா வாழ்க்கையை இழந்து நான் தவித்தேன் நான் உன்னோடு இன்று வாழ்க்கையை இழந்து நான் தவித்தேன் நான் உன்னோடு இன்று என்னில் மலர்ந்தாய் உங்கள் உறவானது உயிர் துணையானது உங்கள் உறவானது உயிர் துணையானது உந்தன் வார்த்தை என் வாழ்வில் உயிராகுமே உயிராகுமே இந்த நெஞ்சுக்குள்ளே இந்த நெஞ்சுக்குள்ளே இந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா இந்த நெஞ்சுக்குள்ளே இந்த நெஞ்சுக்குள்ளே இந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா இந்த நெஞ்சுக்குள்ளே நீ பிறக்க எனக்கென கவலை இனி அச்சம் என்பது எனக்கில்லை வழி எங்கும் தடை இல்லை தலைவா இந்த நெஞ்சுக்குள்ளே நீ பிறக்க எனக்கென கவலை நிறைவா இனி அச்சம் என்பது எனக்கில்லை வழி எங்கும் தடை இல்லை தலைவா சிறப்பு தருமே இறையரசு நனவாகுமே உந்தன் பிறப்பு சிறப்பு தருமே இறையரசு நனவாகுமே உந்தன் வார்த்தை என் வாழ்வில் உயிராகுமே உயிராகுமே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா நெஞ்சுக்குள்ளே நீ பிறக்க எனக்கென்ன கவலை நிறைவா இனி அச்சம் என்பது எனக்கில்லை வழி எங்கும் தடை இல்லை தலைவா யூபிலி ஆண்டின் இறைவேண்டல் விண்ணக தந்தையே உம் திருமகனும் எம் சகோதரமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூயாவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றியறிய செய்த பிற அன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனவாக நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மாநில உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கி திருப்பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கு மாற்றியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். இயேசுவில் பிரியமானவர்களே, இம்மானுவேலாக வந்த உள்ளிருக்கும் இயேசுவின் பிரசன்னத்தை உணர்ந்து அதனால் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி, அதை புதியனவாக வெளிப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலேயே
நாம் உயிருள்ளவர்களாக அதை செயல்படுத்த வேண்டும் என்று அந்த ஹாப்பி நியூ இயர் என்பதற்கு புதுமையான ஒரு அர்த்தத்தை கொடுத்து நம்மையெல்லாம் சிந்திக்க வைத்த நமது பேராயர் அவர்களுக்கு, நமது பங்கு மக்கள் மற்றும் இந்த திருப்பலிகள் கலந்து கொள்ளுகின்ற குருக்கள், துறவியர், இறைமக்கள் அனைவர் சார்பாக ஹாப்பி நியூ இயர் என்று அவரை நாம் வாழ்த்துகின்றோம். மற்றும் இங்கு இருக்கின்ற குருக்களையும் துறவரத்தார் அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர் வாழ்த்துக்கள் சொல்லுகின்றோம். இந்த நேரத்தில் விழித்திருந்த இந்த திருப்பலியிலே கலந்து கொண்டு குடும்பமாக கலந்து கொண்டு குடும்பத்திற்கு வேண்டிய அருட்கொடைகள் அனைத்தையும் பெற்றுச் செல்ல வேண்டும் என்று வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை ஜபங்களோடு சொல்லி மகிழ்கின்றோம். அனைவரும் எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக அருள் அடையாளங்களை மகிழ்வுடன் பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான உமது திருமகனின் தாயும் திரு அவையின் அன்னையுமான மரியாவை அறிக்கையிடுவதில் மகிழ்வு பெறும் நாங்கள் நிலைவாழ்வை நோக்கி முன்னேறி சொல்ல இவ்வருள் அடையாளங்கள் எம்மை வழி நடத்துவனாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆசி அனைத்துக்கும் ஊற்றும் தொடக்கமுமான இறைவன் உங்களுக்கு தமது அருளை அளித்து தமது அளவில்லா ஆசியை உங்கள் மீது பொழிந்து இவ்வாண்டு முழுவதும் உங்களை மீட்டு தீங்கி நின்று காப்பாராக. அவர் உங்கள் நம்பிக்கையின் முழுமையை பாதுகாத்து உங்கள் எதிர்நோக்கை நீடித்திருக்கச் செய்து நீங்கள் இறுதி வரை புனிதமான பொறுமையுடன் அன்பில் நிலைத்திருக்க செய்வாராக. அவர் உங்கள் நாட்களையும் செயல்களையும் தமது அமைதியில் செம்மையுற செய்து எங்கும் உங்கள் மன்றாட்டுகளுக்கு செவிசாய்த்து உங்களை நிலைவாழ்வுக்கு மகிழ்வுடன் அழைத்து செல்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. பல வளங்களும் பெருகிடுமே.
இறைமகன் இயேசு பிறந்தார், ஏழை எளியவர் மகிழ்வு கண்டார். மாபெரும் நின்று பிறந்தார், நம் பாவங்கள் போக்க வந்தார். இறைமகன் இயேசு பிறந்தார், ஏழை எளியவர் மகிழ்வு கண்டார். மாபெரும் நின்று பிறந்தார், நம் பாவங்கள் போக்க வந்தார். இருளை நீக்க வந்தார், அருள் ஒளியை ஏற்ற விழைந்தார். விண்ணும் மண்ணும் இணைய, அதில் இறைவன் புனிதம் கமழ. பாலன் இயேசு நம் மனங்களில் சிரிப்பார், மகிழ்வாய் மனமே பூத்தது பார் புது பொழுது. பூமகன் வரவினிலே இதை பூமி எங்கும் முழங்கிடவே, புறப்பட இறை குலமே. அன்புருவானவர் வந்தார், மண்ணில் மனிதனாக பிறந்தார். அமைதியின் தூதன் பிறந்தார், நம் மகமதில் நிறைவு தந்தார். அன்புருவானவர் வந்தார், மண்ணில் மனிதனாக பிறந்தார். அமைதியின் தூதன் பிறந்தார், நம் மகமதில் நிறைவு தந்தார். பாசம் அறிவு கொண்டார், நம் பாவம் யாவும் சுமந்தார். நம்மில் ஒருவரானார், நல்லின்பம் துன்பம் பகிர்ந்தார். பாலன் இயேசு நம் மனங்களில் சிரிப்பார், மகிழ்வாய் மனமே பூத்தது பார் புது பொழுது. பூமகன் வரவினிலே இதை பூமி எங்கும் முழங்கிடவே, புறப்பட இறை குலமே. நம் இயேசுவின் பிறந்த முதல் பொழுது, பூமகன் வரவினிலே இதை பூமி எங்கும் முழங்கிடவே, புறப்பட இறை குலமே. நம் இயேசுவின் பிறப்பினிலே புது வாழ்வும் வளர்ந்திடுமே. இனி எல்லாம் நலம்தானே, பல வளங்களும் பெருகிடுமே. லல்லல்லா லல்லா லல்லல்லா 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 லல்லா லல்லல்லா 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 லல்லா லல்லல்லா லல்லல்லா லல்லல்லா. Happy Happy New Year, Happy Happy New Year, Happy Happy New Year, Happy Happy New Year. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.